சிறகடி காசு சரியில்லை. இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே ரோகிணி ரொம்பவே திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. எப்படியாவது நம்ம வந்து சீக்கிரம் ஒரு குழந்தைய பெற்றெடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம மனோஜ்கிட்ட சேர்ந்தே வாழ்ந்துடலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம வாழ்க்கை தள்ளகதி ஆயிரும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ ரோகிணிகிட்ட வந்து பேசுகிறாங்க மனோஜ். ரோகிணி, நீ ஏன் ரொம்பவே சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்க? உனக்கு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க வந்து இல்லை, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி தெரியல ரோகிணி, உன் முகத்தை பார்க்கறதுக்கே எனக்கு வித்தியாசமாக தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரோகிணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் உடம்புக்கு சரியில்லை அப்படிங்கிறாங்க. அப்போ வாரியா ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வந்துடலாம் அப்படிங்கிறாங்க. இல்லை, நானே ஹாஸ்பிட்டல் தான் போக போகிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ ரோகிணி, உனக்கு எதுவும் உடம்புல பிரச்சனையா அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க அப்படிங்கிறாங்க. உடம்பு சரியில்லைன்னு சொல்கிற, அப்புறம் சரியாக இருக்குன்னு சொல்கிற, என்ன தான் சொல்கிற அப்படின்னு சொல்லி மனோஜ் கேட்குறாங்க. அதுக்கு வந்து ரோகிணி சொல்கிறாங்க, இல்லை இல்லை, எனக்கு சும்மா தலைவலி தான், நானும் வித்யாவும் போகிறோம் அப்படிங்கிறாங்க. உனக்கு தலைவலி வர காரணமே உன் ஃப்ரெண்டு வித்யா தான். நீ அதனால் வித்யாட்ட இருந்து பேசுகிறத கொஞ்சம் தவிர்த்தாலே நீ சரியாயிருவ அப்படிங்கிறாங்க. சரி மனோஜ், நான் அதுக்கு முயற்சி பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. இதையும் நீ ஒரு ஃப்ளோவில் உன் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லாத, அவள் பார்க்கும்போதெல்லாம் என்னை வந்து முறைக்கிறா அப்படிங்கிறாங்க. சரி சரி விடு மனோஜ், நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. கிளம்பும்போது ரோகிணியை கூப்பிட்றாங்க விஜயா. ஏம்மா, எங்கம்மா போகிற அப்படிங்கிறாங்க. அத்தை, நான் வேலைக்கு போகிறேன் அப்படிங்கிறாங்க. ஏம்மா, எனக்கு ரொம்பவே உடல் வலிக்கு, அத்தைக்கு மசாஜ் பண்ணிட்டு போயேன் அப்படிங்கிறாங்க. அத்தை, வேலைக்கு கிளம்பும் போது தான் அப்படி சொல்லுவீங்களா? முன்னக்கூட்டியே சொல்லியிருக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணியை பார்க்குறாங்க, ஒத்து பார்க்குறாங்க விஜயா. எப்போவுமே நம்ம சொன்ன வேலையெல்லாம் செய்வா, இப்போ என்ன ஒரு மாதிரி பேசுகிறா, எதிர்த்து பேசுகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு. ரோகிணி, உனக்கு எதுவும் மன அழுத்தமாக இருக்கா அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் உடம்பு சரியில்லை ஆண்டி, தலைவலிச்ச மாதிரி தெரியுது, அதனால் நான் ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வரலான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அப்படியா, சரி போய்ட்டு வாமா அப்படிங்கிறாங்க. டேய் மனோஜ், உடம்பு சரியில்லைன்னா நீ கூட போக வேண்டியதானடா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, நான் வரல அப்படின்னு, நான் வரல, நீ வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அப்படியாடா சொல்கிறா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, நான் வந்தால் வந்து அவளுக்கு சரியாக இல்லைன்னு தோணுது போல், அதனால் வித்யாவை கூப்பிட்டு போகிறாளாம் அப்படிங்கிறாங்க. ஏன்டா அவளை கூப்பிட்டே சுற்றுறா, கல்யாணம் முடிச்சு போகிறவங்க அவள் ஃப்ரெண்டு கூடயே தான் சுற்றுவாளா அப்படிங்கிறாங்க. பல முறை சொல்லிட்டோமா, கேட்க மாட்றா, அவள் பேரில் இவள் கடன் வேறு வாங்கி வச்சுருக்கா அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிற அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. ரோகிணி, நீ வித்யா பேரில் கடன்லாம் வாங்கி வச்சுருக்கியா அப்படிங்கிறாங்க. அத்தை, நான் வாங்கி கொடுத்தேன், நான் வந்து என்ன செஞ்சிட்டா, கட்டிட்டா, முடிச்சிட்டா அப்படிங்கிறாங்க. இன்னுமே வந்து அந்த பிள்ளையை வந்து நீ கையில் சேர்க்காதம்மா, அவள் வந்து உன்னை வந்து நல்லா பேசி பேசி உங்கள்கிட்ட கடன் வாங்கித்தா, உன் கையில் உள்ள காசு தான் சொல்லி பிடுங்கிறதுக்கெலாம் பார்ப்பாங்க. இப்படி வந்து பணம் இல்லாதவங்க நிறைய பேர் வந்து ஏமாற்றி எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால் நீ வந்து என்ன செய்யாத, அவளோட பழகாத அப்படிங்கிறாங்க. இல்லை தயணுமா, அவளை நான் சேர மாட்டேன் அப்படிங்கிறாங்க. என் தலைவிதி இதெல்லாம் கேட்க வேண்டியது மாதிரி இருக்குதே அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரோகிணி வித்யா வீட்டுக்கு போகிறாங்க. என்ன மேடம், எப்போவுமே எனக்கு ஃபோன் பண்ணி தான் வெளியே வர சொல்லுவீங்க, இப்போ என் வீட்டுக்கு தேடி வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. என்னடி செய்கிறது, எங்கே போனாலும் ஒரு இடி உரலுக்கு அங்கேயும் ஒரு குத்து இங்கேயும் ஒரு குத்துங்கம்மாங்க. அது மாதிரி எல்லா பக்கமும் எனக்கு ஒரு திசையில் வந்து பண்ணுறாங்க, என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. சரி சரி வா ஹாஸ்பிட்டல் போவோம் அப்படிங்கிறாங்க. இருடி, நான் சாப்பிடலை அப்படிங்கிறாங்க. அப்புறம் சாப்பிடு அப்படிங்கிறாங்க. சாப்பிட்டு வரைக்கும் இருக்கிறாங்க ரோகிணி. இந்த சூழ்நிலை ரோகிணி சாப்பிட்டியா சாப்பிடலையா அப்படிங்கிறாங்க. எங்கே சாப்பிட அப்படிங்கிறாங்க. வித்யாவுக்கு ரோகிணி ஊட்டி விட்றாங்க. உடனே வித்யாக்கிட்ட அழுகிறாங்க ரோகிணி. இப்படி நம்ம சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆச்சு, வசதியான வீட்டில் நான் இருக்க தான் செய்கிறேன், ஆனால் வந்து எனக்கு பிடிச்சமான வாழ்க்கையை நான் அமைச்சிக்கிட்டது தான், ஆனால் நான் சொன்ன பொய்யால் ஒவ்வொரு நாளும் நான் நரக வேதனையை அனுபவிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட வித்யா சொல்கிறாங்க, நான் தான் உன்ட்ட சொன்னேனே, பல முறை சொல்லிட்டேன், நீ வந்து இந்த மாதிரி பண்ண தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன், ஆனால் நீ கேட்கவே மாட்ற அப்படிங்கிறாங்க. உடனே நான் என்னடி பண்ணுறது, என் வாழ்க்கையை அமைக்கிறதுக்கு நான் பெரிய பணக்காரியாக இருந்தால் தான் அந்த வீட்டில் கட்டுவாங்கன்னு சொல்லும்போது நான் எல்லா பொய்யும் சொல்லிட்டேன், அந்த பொய்யை மறைக்க வேண்டிய சூழலில் தான் நான் மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே சரி ரைட், அதெல்லாம் இருக்கட்டும், இனிமையாவது பொய் சொல்லாமல் இருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. இந்த வாரிசு வந்துட்டுனா தான் ஒன்றுமே பிரச்சனை இல்லையே அப்படிங்கிறாங்க. சரி சரி ஃபஸ்ட் நம்ம ஹாஸ்பிட்டல் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் நிறைய கூட்டமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது அவங்க ஓரமாக வெயிட்டிங்கில் உட்காந்துருக்குறாங்க. அப்போ 6வது டோக்கனில் இவங்க உட்காந்துருக்குறாங்க. 26வது டோக்கனில் பார்வதியோட உறவினரை கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் வந்து டாக்டரை பார்க்க உட்காந்துருக்காங்க. ரோகிணி மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து குழந்தைக்கு பார்க்குறது ஹாஸ்பிட்டலில், அதனால் வந்து பார்க்க வந்திருப்பா போல் ரோகிணி. அவளுக்கும் குழந்தை காலகாலத்தில் வேணும்னு நினைப்பாள்ல, அதுபோக மீனாவும் முத்துவும் யாரோ ஒரு பிள்ளையை எடுத்துக்கொண்டு வளர்க்கணும்னு நினைக்காங்க, அதை மாதிரி நம்மளும் அப்படின்னு ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அந்த பிள்ளை வந்திருப்பா போல். சரி சரி, இதை வந்து நம்ம விஜயாட்ட ஃபோன் பண்ணி சொல்லுவோமா அப்படிங்கிறாங்க, நினைக்கிறாங்க. சரி சரி வேண்டாம், அவள் இப்போ பிஸியாக இருப்பாள், ஒரு வேளை வந்து அவள் ஸ்கூலில் இருந்தான்னா பரதநாட்டியம் சொல்லி கொடுத்துட்டு கிடப்பா, அது சரி வராது, நம்ம பிறகு பேசும்போது பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு ரோகிணியும்
வித்யாவும் டாக்டரை போய் பார்க்குறாங்க. டாக்டர் சொல்கிறாங்க, முதல்ல நீங்கள் வந்து லேபில் செக் பண்ணிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அங்கெல்லாம் செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ வந்துட்டு எல்லாமே பார்த்துட்டு டாக்டரை போய் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. டாக்டர் ரொம்ப நேரமாக யோசனையாக இருக்காங்க. அப்போ கேட்குறாங்க ரோகிணி, ஏன் ரொம்ப யோசனையாக இருக்கிறீங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லை ஏதோ ஒன்று இருக்குது, சொல்லுங்கள் மேடம் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் மேடம், நான் உங்களை பார்க்க தான் வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. இதை எப்படி சொல்லுறதுனே தெரில அப்படிங்கிறாங்க. ஏன் மேடம் அப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு வந்து நம்ம குழந்தை பிறக்கவா, உங்களுக்கு வந்து வாரிசு பிறக்கணும் வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறாங்க. என்ன மேடம் சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், வாய்ப்பே இல்லை, ஏற்கனவே உங்களுக்கு வந்து பிரசவம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ரோகிணி திருதுன்னு முழிக்கிறாங்க. ஆமாம் மேடம், அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. ஏம்மா, நான் ஏற்கனவே டாக்டரு, சரிங்களா, எனக்கு இது சொந்தமான அனுபவம் 30 வருஷமாக இருக்குது. எனக்கு இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தெரியும். ஏன்னா ஏற்கனவே குழந்தை ஆயிருக்கு. அப்போ வந்து இந்த பந்து ரொம்பவே சிதறி இருக்குது. அதனால் வந்து இன்னும் வாய்ப்பு இல்லை. அதுபோக உடம்பு ரொம்ப வீக்காக இருக்குது. நீங்கள் என்ன மாத்திரை சாப்பிட்டாலும் சரி தான், வச்சாலும் சரி தான், உங்களுக்கு குணமாகாது அப்படிங்கிறாங்க. டாக்டர் எதையாவது பண்ணி இது பண்ணலாமா, வைக்கலாமா அப்படிங்கிறாங்க. ஏம்மா, நீ அந்த லெவலெல்லாம் கடந்துட்ட, நீ முன்னாடியே 1 வருஷத்துக்கு முன்னாடியே வந்திருக்கணும் அப்படிங்கிறாங்க. இல்லை டாக்டர், எனக்கு கல்யாணம் முடிஞ்சே 1 வருஷம் தான் ஆச்சு அப்படிங்கிறாங்க. ஏம்மா, உனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், சரியாக உனக்கு வந்து பீரியடு அது வந்திருக்காது, காலகட்டம் வந்திருக்காது, உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அப்போ நீ கரெக்டாக ஹாஸ்பிட்டல் வந்திருக்கணும்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம் டாக்டர், நான் அதை வரலன்னா சரி ரைட், நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம்னு விட்டுட்டேன். ஆனால் இவ்வளோ பிரச்சனை வரும்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிறேன். ஏம்மா, அங்கே பாரு, மாதவிடாய் காலம் வந்து தான் நம்மளுடைய கர்ப்பத்தின் பை வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்க தெரிஞ்சுக்கிறது. அதில் வந்து உனக்கு சரியாக வரலை அப்படின்னா நீ ஹாஸ்பிட்டல் தான் பார்த்துருக்கணும். உன் பாட்டில் நீ இருக்கிறதோ, இல்லை வயிறு வலிக்குன்னு சொல்லிட்டு யாராவது வந்து ஒரு மாத்திரை வாங்கி போடுறதோ, அதனால் வந்து என்னெல்லாமோ பிரச்சனை வருது, அதை நீ செஞ்சுருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. இப்போ அதை நம்ம ஒன்றுமே செய்ய முடியாதா டாக்டர் அப்படிங்கிறாங்க. ஏம்மா, இதெல்லாம் எல்லாமே கடந்துட்டேன். இனிமேல் உனக்கு வந்து வாரிசுன்னு நினச்சி கூட பார்க்க முடியாது. ஏற்கனவே உனக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கும்ல, அந்த வாரிசு இருந்துச்சுன்னா அதை வளர்த்துக்கோ, அவ்வளோதான், அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. இல்லை டாக்டர், சத்து மாத்திரை ஏதாவது சாப்பிட்டா வந்துடும் போயிருன்னு சொல்லுவாங்களே அப்படிங்கிறாங்க. ஏம்மாங்க பாரு, அது வந்து லட்சத்தில் கோடியில் ஒரு பேருக்கு தான் அப்படி நடக்கும், சரியா, நான் வேணால் வந்து தாரேன். அதாவது ஒரு 80% முடியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு நாங்கள் ஒரு மாத்திரையை கொடுப்போம். அந்த மாத்திரையை வச்சா அவங்களுக்கு ஓரளவு பரவாயில்லாமல் சில நேரத்தில் ஆகும். அப்படிப்பட்ட மாத்திரையை தர்றேன், உனக்கு 100% தாண்டி போயிடுச்சு, வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறாங்க. ரோகிணி ரொம்பவே அழுறாங்க. அழாத, உன் மனசுக்கு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மாத்திரையை தரேன், நீ காசு எதுவும் தர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரையெல்லாம் கொடுத்துட்றாங்க. உடனே டாக்டர், எனக்கு எப்படி பிறக்கவே பிறக்காதா வாரிசு அப்படிங்கிறாங்க. வாய்ப்பு இல்லைன்னு தம்மா சொல்லிகிட்ருக்கேன், இதை எப்படி சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தான் ரொம்ப தயங்கியிருந்தேன். கடைசியில் நீங்கள் கேட்கும்போது எனக்கு சொல்ல வேண்டியதாக போச்சு, இன்னும் வாய்ப்பு இல்லைம்மா அப்படின்றாங்க. இதை கேட்ட ரோகிணி ரொம்பவே அழுதுகிட்ருக்காங்க. அழுதுகிட்ருக்கும்போது பார்வதி வராங்க. ஏம்மா அழுற அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. ஏன் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே போகிறா. ஒருவேளை குழந்தை இல்லை வாரிசு கிரிசு வராதுன்னு சொல்லிட்டாங்களா அப்படின்ட்டு மனசு நினைக்கிறேன். இல்லை, நம்ம எதுவும் சொல்ல வேண்டாம், நம்ம வந்து இது எதாவது சொல்லிட்டோம்னா உன் வாயிலேருந்து தான் வந்துச்சு இப்படி ஆகிட்டுன்னு சொல்லி இந்த விஜயா சொல்லுவான், ஆனால் நம்ம வாயிலேருந்து எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்னு நினைக்காங்க. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு நேராக பார்லர் போகிறாங்க. பார்லர் போய் அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அழுதுகிட்டு இருக்கும்போது பார்லரோட ஓனர் வராங்க. வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி ஏம்மா வந்து பார்லர் அழுதுகிட்ருக்க அப்படிங்கிறாங்க. அப்போ ஓனர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி இப்படி அழுதுகிட்டு இருந்தீங்கன்னா கஸ்டமர் எப்படி இங்கே வந்து சந்தோஷமாக இருப்பாங்க, நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் தானே இங்கே நல்லாயிருக்கும். அதுபோக நீங்கள் வந்து உங்கள் பர்சனல் பிரச்சனைலாம் இங்கே கொண்டு இறக்குனீங்கன்னா எப்படி அப்படிங்கிறாங்க. இல்லை மேடம், எனக்கு இப்படி ஆயிடுச்சு மேடம் அப்படிங்கிறாங்க. ஏம்மா, நீ உடம்பை வேலை பார்த்துருக்கணும், நீ வந்து வேலைன்னு இருந்துட்டு நீ மற்ற இதெல்லாம் சிந்தனை பண்ணிட்டு இப்போ வந்து ஃபீல் பண்ணால் என்னம்மா செய்ய முடியும். ஒன்று சரியாம்மா, நீ வேணால் பெட் ரெஸ்ட் எடு, உனக்கு வேறு ஆளை வேணால் வேலைக்கு போட்டுறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை மேடம், எனக்கு மனசுக்கு ஆறுதலாக இருக்குது இந்த வேலை மட்டும்தான் அப்படிங்கிறாங்க. உனக்கு மனசுக்கு மட்டும் ஆறுதலாக இருக்குது இந்த வேலைன்னு சொல்கிறேன், ஆனால் அதை உண்மையாக பார்க்க மாட்டேறல, அதனால் ஒழுங்காக பாரு அப்படிங்கிறாங்க. சரி மேடம், இன்னும் நான் ஒழுங்காக பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீரெல்லாம் தொடச்சிட்டு வேலை பார்க்க ஆரம்பிக்காங்க. அப்போ நிறைய பேர் வந்து சாரி மேடம், உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்கே வேலை பார்க்குறவங்களாம் கேட்குறாங்க. அப்போ கூட கொஞ்சம் ரோஹிணிக்கு மனசு ரொம்ப கஷ்டப்படுது. உடனே ஓனர் சொல்கிறாங்க, ரோஹிணி 2 நாள் லீவ் எடுத்துக்க, அதுக்கப்புறம் வான்னு சொல்கிறாங்க. சரி மேடம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே வந்து ரோகிணிகிட்ட விஜயா கேட்குறாங்க, என்ன ரோகிணி சீக்கிரம் வந்துட்ட அப்படிங்களா, மனசு சரியில்லை அப்படிங்கிறாங்க. நீ ஹாஸ்பிட்டல் தானே போகிறேன்னு சொன்ன ரோகிணி அப்படிங்கிறான். ஆமாம், உச்சத்தில் வழின்னு போனேன், சரியாயிட்டு ஆண்டி, அதான் வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போ தான் நினைக்கிறாங்க, ஆண்டி ஒவ்வொரு கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் வந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தா தான் வந்து சத்தனாமல் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5000 ரூபாயை பேக்லேருந்து எடுக்கும்போது
பையில் இருந்த மாத்திரைலாம் கீழே விழுது. கீழே விழுந்தோடனே இது என்னம்மா மாத்திரை அப்படிங்கிறாங்க. இல்லை சார் தலைவலிக்கும் கொஞ்சம் சத்து மாத்திரையும் தந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா 2 கலர் கலராக இருக்கே அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் சுருதி அதை பார்க்குறாங்க. உடனே இது என்ன மாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணிகிட்ட கேட்கும்போது சத்து மாத்திரை அத்தை அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா அந்த மாத்திரை இங்கே இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. ஆகா, அத்தை வந்து இது தெரிஞ்சிருச்சுன்னா தெரியாது அத்தை தானே சத்து மாத்திரைன்னு போட்டால் போட்டு போகிறாங்க, நம்மளும் உடம்பு சரியாகணும் தானே வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி வச்சிடுறாங்க. உடனே சுருதி வந்து ஹாலில் இருக்காங்க. அப்போ அந்த மாத்திரையை பார்த்துட்டு இது என்னது ஆண்டி உங்கள் மாத்திரையா அப்படிங்க. என் மாத்திரை இல்லைம்மா, ரோகிணி தான் சத்து மாத்திரைன்னு சொல்லிட்டு வாங்கியிருந்து கொண்டு வந்திருந்தா. அதை பார்த்தோன்னா சரி கலர் கலராக இருக்குது இது என்னென்னு கேட்கும்போது சத்து மாத்திரைன்னு சொன்னான். எனக்கும் வயசாகிட்டு போதில் அதான் சத்துக்கு தான் மாத்திரை வாங்கி வச்சுருக்கேன், நான் வேறு நடனம் சொல்லி கொடுக்கணுமாம்மா அப்படிங்கிறாங்க. அதை கண்ட மாத்திரைலாம் போட்டுக்கிட்டு இருக்காதாங்க அப்படிங்கிறாங்க. உடனே இது என்ன மாத்திரைன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு செல்லில் அடித்து பார்க்குறாங்க. இதை பார்த்தோன்னே சுருதி ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. ஷாக் ஆனவுடனே கேட்குறாங்க, என்னம்மா ஒரு மாதிரி இருக்குது என்ன சொல்லுமா அப்படிங்கிறாங்க. அத்தை இது சத்து மாத்திரை கிடையாது அப்படிங்கிறாங்க. என்ன மாத்திரை கிடையாது அப்படிங்கிறாங்க. இதை படித்து பாருங்கள் அப்படிங்கிறாங்க. ஏம்மா எனக்கு தான் இங்கிலீஷ் தெரியாத அப்படிங்கிறாங்க சுருதிக்கிட்ட விஜயா. அத்தை இதில் வந்து என்ன போட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், இந்த மாத்திரை வந்து கர்ப்பமாக இருக்கிறவங்களுக்கு வந்து வாரிசு தரிக்காது அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு 80% தாண்டினவங்க சாப்பிட்ற மாத்திரை இது அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம், இதை வந்து ஹாஸ்பிட்டலில் வாங்கியிருக்கிறாங்க. இது கண்டிப்பாக வந்து ரோகிணி வந்து தனக்கு வாரிசு வரணும்னு சொல்லிட்டு தான் இதை சாப்பிட்றாங்க அப்படிங்கிறாங்க. ரோகிணி என்னம்மாச்சு இது வந்து வாரிசுக்குள்ள மாத்திரையா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் ரோகிணி ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. அத்தை இது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க. சுருதி தான் சொன்னான், இந்த மாதிரி இந்த மாத்திரை வந்து சத்து மாத்திரை கிடையாது அதுக்குள்ளே மாத்திரைன்னு சொல்லிட்டு. இதை ஏம்மா வாங்கிட்டு வந்திருக்க, மாற்றி தந்துட்டாங்களா ஹாஸ்பிட்டலில் அப்படிங்கிறாங்க. அப்படி தான் நினைக்கேன் ஆண்டி அப்படிங்கிறாங்க. அதாம்மா அந்த ஹாஸ்பிட்டல்னு சொல்லி நான் சும்மா விட மாட்டேன். சம்மந்தமாக மாத்திரை தந்தால் நம்மளுக்கு எதுவும் ஆயிட்டுனா என்ன செய்கிறது, சத்து மாத்திரைன்னு சொல்லிட்டு என்கிட்ட கொடுத்தா நான் சாப்பிட்டு எனக்கு எதுவும் ஆயிட்டு அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அத்தை அப்படிங்கிறாங்க. இது என்ன அசால்ட்டாக சொல்கிறேன், சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது எந்த ஹாஸ்பிட்டல் சொல்லு வை அப்படிங்கிறாங்க. உடனே அத்தை விடுங்க அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையிலம்மா இதை நான் சும்மா விடவே மாட்டேன் அப்படின்னு விட்டுருக்காங்க. இப்படி இருக்கும்போது பார்வதி ஃபோன் அடிக்கிறாங்க விஜயாவுக்கு. இந்த நேரத்தில் இவ வேறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு பார்வதி அப்படிங்கிறாங்க. இல்லை ரோஹிணி எதுக்கு அந்த பிரசவ ஆஸ்பத்திரியில் வந்து அழுதுகிட்டு இருந்தா அப்படிங்கிறாங்க. என்னது அழுதுகிட்டு இருந்தாளா, என்ன சொல்கிற, அவள் தலைவலிக்குன்னு வேறு டாக்டர்லாம் பார்க்க போனா அப்படிங்கிறாங்க. தலைவலிக்குலாம் பார்க்க போகல, என் சித்தி மகா ஒரு பிள்ளை வந்து ஹாஸ்பிட்டல் போனோன்னா ரொம்ப நாளாக குழந்தை இல்லை அப்படி இப்படின்னுட்டு இருந்தா. எனக்கு வயசில் ரொம்ப சுருக்கம். அவளை நான் கூட்டி போயிருந்தேன், அக்கா முறை வராமல் நம்ம கூப்பிட்டு போமான்னு சொல்லி கூட்டி போயிருந்தேன். அப்போது நாங்கள் டோக்கனில் பின்னாடி இருந்தோம், ஐயோ முன்னாடி இருந்தாங்க அவளும் அவன் ஃப்ரெண்டும். உள்ளே டாக்டருக்கு உள்ளே போயிட்டு வரையில் ரொம்ப அழுதுகிட்டே வந்தா. சரி நான் அவன்கிட்ட உடனே சொன்னேன், கோழி முட்டின மாதிரி இருக்குமான்னு சொல்லலை. இப்போ நீ என்னன்னா இல்லைங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் விஜயாவுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. அப்போ வந்து சுருதி சொன்னதும் இவ சொன்னதும் அப்போ ஒத்து பார்க்கும்போது அப்போ குழந்த வாரிசு பிறக்காதுன்னு சொல்லிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, ரோகிணி அப்போ உனக்கு வாரிசுன்னு பிறக்காதா அப்படிங்கிறாங்க. அத்தை என்னத்தான் சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. பிறகு நீ எதுக்கு ஹாஸ்பிட்டல் அழுது அப்படிங்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் அழுதுனா நானும் அழலையே அப்படிங்கிறாங்க. பார்வதி உன்னை பார்த்துருக்கா, ஹாஸ்பிட்டலில் பேச வேண்டான்னு தான் வந்திருக்கா அப்படிங்கிறாங்க. ஆஹா, பார்வதி ஆண்டி ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தாங்க, நான் சுற்றி வளைச்சி பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் ஆண்டி, என் ஃப்ரெண்டை கூப்பிட்டு போனோம்ல, அவளுக்கு தான் முடியாதுன்னு சொன்னாங்க, அதனால் நான் அப்படி கூட்டி வந்துட்டேன் அப்படின்னு. அவளுக்கு முடியாதான், அந்த வித்யாவுக்கு தான் வந்து கல்யாணம் முடியலையே அப்படிங்கிறாங்க. அந்த வித்யாவை நான் கூப்பிட்டு போகல அப்படிங்கிறாங்க. எந்த வித்யாவை கூப்பிட்டு போகல, அவன் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறா அப்படிங்கிறாங்க. இன்னொரு வித்யாவை கூப்பிட்டு போனேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, சரி ரைட்டுமா, இந்த மாத்திரை அவங்களுக்குள்ள மாத்திரை உனக்கு மாறிட்டுன்னு நினைக்கிறேன், உன் தலைவலி மாத்திரை அந்த புல்லட் இருக்குன்னு நினைக்கிறேன், கேட்டு வாங்கிரு, தப்பாக நான் போட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்கே இவங்க பேசுனதெல்லாம் கேட்ட ஸ்ருதிக்கு இது எப்படி இவங்க சொல்லுது எல்லாமே தப்பாக இருந்த மாதிரி தெரியுது. ஹாஸ்பிட்டலுக்கு இவங்க போய் மாத்திரை வாங்கிட்டு வந்துருக்குறாங்க, விவரம் தெரியாத ஆளும் கிடையாது இந்த ரோகிணி. அதே போல் வித்யான்னு சொல்லி வேறு ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசனையாக ரூமுக்குள்ளே போகிறாங்க. போனோடனே ரவிகிட்ட கேட்குறாங்க. ரவி, ரோகிணி அவங்களுக்கு வந்து வித்யான்னு சொல்லி வேறு எதுவும் கல்யாணம் ஃப்ரெண்ட் இருக்காங்களா அப்படிங்கிறாங்க. வித்யான்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, ஆனால் வந்து அவங்க வருவாங்க போவாங்க. அந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலையா அப்படிங்கிறாங்க. எனக்கும் அது தெரியுது, அந்த பிள்ளை தான் நம்ம வீட்டு ஃபங்க்ஷன்லாம் பார்த்துருக்கோம் வச்சுருக்கோம், மற்றபடி நல்ல பழக்கம் தான் எனக்கும் கூட, மீனா கூட பூக்கட்ட சொல்லி கொடுத்தாங்களே அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. இப்போ ரோகிணி வந்து இப்படி வித்தியாசமாக சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி நடந்ததை சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு வாய்ப்பே இல்லை ஸ்ருதி அப்படிங்கிறாங்க. எனக்கும் டவுட்டாக தான் இருக்குது, இது என்னென்னு பார்க்கணும், அவங்க எந்த ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னு சொல்லி கேட்போமா அப்படிங்கிறாங்க. இது நம்மளுக்கு தேவையா அப்படிங்கிறாரு ரவி. அது சரி தான், நம்மளுக்கு தேவையில்லை அப்படி இப்படின்றாங்க. இந்த சூழ்நிலையில் முத்து மீனாவும்
சரி நம்ம எப்படியாவது அந்த கிறிஷை பற்றி நம்ம என்ன செய்யலாம் ஏது செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்னம்மா எனக்கு வந்து ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கேன், இதுக்கு நீங்கள் மாலை போட வந்திருக்கீங்க, கிஃப்ட் கொடுக்க வந்திருக்கீங்க, நான் சிந்தனை எங்கேயோ இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நாங்கள் ஒரு யோசிக்கிறோம், அதை வந்து உங்கள்கிட்ட சொன்னால் எப்படி இருக்குன்னு தெரியல அப்படிங்கிறாங்க. உடனே சொல்லுங்க மாமா கேட்குறோம் அப்படிங்கிறாங்க. அத்தை உங்கள் மனசில் பட்டதை அப்படியே சொல்லுங்கள், நானும் மீனாவும் ஒரு முடிவு எடுத்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. என்ன மாப்பிள்ள என்ன முடிவு அப்படிங்கிறாங்க. இங்கே சத்யா அப்படி கேட்டுகிட்டே உட்காந்துருக்காரு, என்ன சொல்ல போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நானும் மீனாவும் ஒரு பையனை கிருஷ்ணன் ஒரு பையனை வந்து எங்கள் வீட்டுக்கு கூட்டி வரோம்னா நீங்கள் கூட பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. அந்த பையனை வந்து நாங்கள் வளர்க்கலான்னு இருக்கோம், எப்படித்தான் அப்படிங்கிறாங்க. அது எப்படி வருவாங்கண்ணே, அது எப்படி அவங்க விடுவாங்க அப்படிங்கிறாங்க. அத்தை உங்களுக்கு இதில் விருப்பம் இல்லையா, எங்கள் அப்பா வந்து அவங்க தருவாங்கனாக்கா நீ வளர்த்துக்கோன்னு சொல்லிட்டாங்க உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. எப்பா அது கஷ்டப்பட்ட பையன், அவன் நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது தாய் இருந்தும் இல்லாத மாதிரி இருக்கிறான், அது கஷ்டம்தான். எங்கள் வீட்டுக்காரர் இல்லை, அது நினச்சி என் பிள்ளைகள் எவ்வளோ கஷ்டப்படுதுன்னு எனக்கு தெரியும். ஒரு ஆள் இல்லாத போது தான் அதோட அருமை தெரியும். அந்த பையன்லாம் ரொம்ப கஷ்டப்படுதான், அவனை வளர்த்தா புண்ணியந்தான் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதான் அத்தை, அதனால் நாங்கள் வந்து அவங்க பாட்டிகிட்ட கேட்டுட்டு வளர்க்கலான்னு பார்க்குறோம் அப்படிங்கிறாங்க. உடனே சரி மாப்பிள்ளை பண்ணுங்கள் அப்படியே பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. அத்தா உண்மையிலே உங்கள் சிந்தனையும் செயலும் சூப்பரு, அக்காவும் நீங்களும் செம அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே சத்யா சொல்கிறார், என்னது செம, யாரோ தெரியாது அவங்கள கூட்டு பண்ணி இவங்க வளர்க்க போகிறாங்க, அவங்களால ஏதாவது பிரச்சனை வந்தால் என்ன செய்வாங்க, இவங்களுக்கு எங்கள் வீட்டில் இருக்கிறதுக்கு சரியான மரியாதை கிடையாது, எங்கள் அக்காவே நான் வந்து இப்படி ஒரு வீட்டில் கொண்டு கட்டி கொடுத்துட்டோமா வச்சுட்டோமான்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது வந்து இவங்க வந்து சம்மந்தம் இல்லாத கொண்டு இது பண்ணுவாங்க வளர்ப்பாங்களா, இதுக்கு நான் அனுமதி பண்ணால் நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்கிற சொல்கிறாங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீ அப்படி சொல்லலாம், எங்கள் விருப்பம், நாங்கள் வந்து வளர்க்கல, அது எங்கள் விருப்பத்தை சார்ந்தது, நீ எப்படி வந்துட்டு இப்படி சொல்லுவ அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா நீ வந்து வளர்க்கவே கூடாது அப்படிங்கிறாங்க, அது எங்களுக்கு தெரியும், வேலையை பாரு அப்படிங்கிறாங்க. ஏக்கா நான் சொன்னால் அதில் 1000 அர்த்தம் இருக்கும், நீங்கள் கேட்டோன்னே அவங்க அந்த பாட்டி தந்துடுவாங்களோ, அதுபோக வந்து நாளைக்கு வந்து அவங்க பெற்றவங்க வந்து வேணும்னு கேட்டால் என்ன செய்வீங்க அப்படிங்கிறாங்க. கொடுத்துட்டு நீங்கள் நிம்மதியாக இருந்துருவீங்களா? முதல்ல நான் என்ன சொல்கிறேன், கட்டின பொண்டாட்டியே மஞ்சக்கீரை போட்டு அலைய விட்ருக்காரு உன் வீட்டுக்காரு, அதுக்கே தங்க நகையை வாங்கி போட முடியல, அப்பேற்பட்டவர் வந்து இன்னொரு பிள்ளையை எடுத்துக்கொண்டு சந்தோஷமாக வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கிட முடியுமா? ஏன் இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் சும்மா கொண்டு சேர்த்து விட்டுட்டு இந்த ரேஷன் அரிசி வாங்கி சாப்பாடு போடலாம்னு நினைக்கிறோம் அப்படிங்கிறாங்க. டேய் மரியாதையாக பேசு அப்படிங்கிறாங்க. என்ன உங்களுக்கு மரியாதை, எங்கள் அக்காவை நீங்கள் கஷ்டப்பட விட்டுட்டு யாரையோ ஒரு ஆளை கொண்டு யாரோ ஒரு பிள்ளையை எடுத்துக்கொண்டு வளர்ப்பேன் போவான்னா என்ன கதை உங்கள் கதை, இதுக்கெல்லாம் நான் அனுமதிக்க முடியாது அப்படிங்கிற. நீ என்னடா சொல்கிறது, எங்கள் அப்பாவே சொல்லிட்டாரு, உங்கள் அப்பா சொன்னால் நான் அனுமதிக்கணும்ல, எங்கள் அக்காவை தான் நீங்கள் கட்டியிருக்கீங்க அப்படிங்கிறாங்க. உங்கள் அக்காளுக்கு எனக்கு விருப்பம் தான் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, எங்கள் குடும்ப விஷயத்தில் நீ இதில் இடாத தம்பி, உனக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, அதை முப்பாட்டிக்க பார்த்துக்க, இருக்கிற குறை கையும் அவர் எதுவும் பண்ணி விட்ருவார் அப்படிங்கிறாங்க. கேட்காங்க பாரு, இங்கே வந்து சவுண்ட் விடுறது வேலை உனக்கு வேண்டாம், உன் வீட்டுக்காருக்கு வேண்டாம், என்ன உன் நன்மைக்காக தான் பேசிகிட்டு இருக்கேன், உனக்கே அந்த வீட்டில் மரியாதை கிடையாது, அதுபோக உன் புருஷன் வந்து ஒன்றையே சரியாக பராமரிக்கலை, அப்படி இருக்கும்போது அந்த சின்ன பிள்ளைய எப்படி பராமரிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. எங்களால் முடியும் அப்படிங்கிறாங்க. நல்லா முடியும், இருக்கிறது பூரா கடன், 2 காரும் டிவியில் ஓடுது, உனக்கு பைக் வாங்கியிருக்க, அதுவும் டிவி கட்டுறத, அந்த வீட்டில் உனக்கு இருக்க ரூம்பு கிடையாது, மொட்டை மாடிக்கும் காலுக்கும் அலையுதீங்க, மழை பெஞ்சால் நீங்கள் எங்கே போய் தங்குவீங்கன்னு உங்களுக்கே தெரியாது, அந்த நிலமையில் இருக்கீங்க, அந்த பையனை கூப்பிட்டு வந்தால் எங்கே வைப்பீங்க அப்படிங்கிறாங்க. டேய் நாங்கள் எங்கே இருக்கோமோ அங்கே வைப்போம் அப்படிங்கிறாங்க. உடனே வைப்பீங்க அவங்க தந்துட்டு தான் நான் வருவலை பார்ப்பாங்க அப்படிங்கிறாங்க. டேய் ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு வர வச்சு காமிக்க பாடுறா அப்படிங்கிறாங்க. அதை வேணால் காமிக்கலாம், நீங்கள் வளர்க்க முடியாது அப்படிங்கிறாங்க. மீனா அங்கே பாரு, எனக்கு ஓரளவு தான் நான் கண்ட்ரோல் பண்ண முடியும், அதுக்கு மேலே அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. நீ எங்கே பார்த்துட்ருக்கீங்க, 2 பூசை கொடுங்க சரி வந்துடும் அப்படிங்கிறாங்க. மாப்பிள்ளை மேலே கை வச்சிடாதங்க மாப்பிள்ளை அப்படிங்கிறாங்க. அத்தை நான் மேலே கை வச்சேன்னா நிரந்தரமாக இப்படியே தான் இருப்பான்னு எனக்கு தெரியும், அதனால் பொழைச்சி போகிறான்னு விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் போயிடுறாங்க. ஏன்டா அப்படி பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிறாங்க சத்யாவை அவங்க அம்மா. இன்றைக்கி சொல்கிறாங்க, அவன் மருமனுக்கு வந்து அக்காலை பக்கத்துக்கே துப்பு கிடையாது, இதில் வந்து ஊராம் பிள்ளையை வந்து எடுத்து வளர்க்காராம், படிக்க வைப்பாராம், அவங்க நினச்சி ஃபீல் பண்ணிட்டு வரான். ஏன் எங்கள் அக்கா வந்து இப்படி இருக்கான்னு நாங்கள் ஃபீல் பண்ணக்கூடாதா? எங்கள் அக்கா வந்து கழுத்தில் மஞ்சக்கயிறு போட்டிருப்பா, ஆனால் வந்து இன்னொரு பிள்ளை தூக்கி வளர்ப்பாராம் வைப்பாராம். ஏன் ஒரு பிள்ளைக்கு ஃபீஸ் என்னென்னு தெரியுமா? எல்கேஜி யூகேஜி படிக்கிற பிள்ளைகள் லட்சக்கணக்கில் கெட்டுதுவா ஃபீஸு. அந்த லட்சக்கணக்கான ஃபீஸை அவர் கட்டிடுவாரா வச்சிருவாரா? ஏன் கட்ட முடியாதா மாமாவால் அப்படிங்கிறாங்க. ஆமாம் மாமா சூப்பராக கட்டிடுவார், அப்படி கெட்டது ஏன் அக்காவில் வருஷக்கணக்கில் வந்து மஞ்சக்கயிறு போட்டு அலைய விடுதாரு? இவருக்கு வந்து இன்னொரு கார் வாங்கணும்னு தெரிஞ்ச மனுஷனுக்கு அந்த இதை வச்சு எங்கள் அக்காளுக்கு ஒரு நகை வாங்கி கொண்டு போடலாம்ல கழுத்தில், அதை போட மாட்டார்.
ஏன்னா வந்து ஊர் மெப்புக்கு இவர் அலையணும், எங்கள் அக்கா கஷ்டப்படணும். ஏன் கஷ்டப்பட்ட வீட்டிலேருந்து பொண்ணு கட்டினா கஷ்டப்பட்டுட்டே தான் இருக்கணுமா? இந்த வீட்லேயே எல்லோரும் வந்து அக்காவை ஒரு மாதிரி நினச்சா கூட மாமா நல்லா நினைக்காரு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அவரும் அக்காவை அப்படி தான் பார்க்காரு. இல்லைனா தான் அந்த நகையை வாங்கி போட்டிருப்பாரு, ஏன் இன்னொரு கார் வாங்க போகிறாரு அப்படிங்கிறாங்க. டேய் லூசு மாதிரி பேசாத, அக்கா தான் வந்து என் புருஷன் உழைச்சி கொடுத்தா தான் அந்த போடணும்னு சொல்லியிருக்காள்ல அப்படிங்கிறாங்க. அக்கா 1000 சொல்லட்டுமே, அக்கா சொல்ல தான் செய்வாள். இப்போ யாரோ ஒரு விருந்தாலும் வராங்க சாப்பிடுவீங்களான்னு கேட்கும்போது வேண்டாம்னு சொல்லுவாங்க, நம்ம தான் சாப்பாடு கொடுக்கணும். அது மாதிரி அக்கா வேண்டாம்னு சொன்னாலும் நீங்கள் போட்டு தான் ஆகணும்னு சொன்னால் போட்டு தான் செய்ய போகிறா. இவர் அப்படி இல்லை, இவர் மனசில் வந்து அக்கா வந்து நகை போடணும் வைக்கணும் அவ்வளோ சந்தோஷம் வைக்கலாம் கிடையாது. ஒவ்வொரு மப்புக்கு பண்ணணும். அங்கே கேட்டால் எங்கள் அம்மாவுக்கு என்ன பிடிக்காது, மீனாவும் பிடிக்காது, நாங்கள் 2 பேரும் ஒன்று தான் அப்படிம்பாரு. ஆனால் பாரு எல்லாமே வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா வந்து இவருக்கு பயங்கரமாக துடிக்கும். அவங்க அம்மாவை வந்து யாராவது எதுவும் சொல்லிட்டாங்கன்னா முதல்ல நிற்பார். கேட்டால் பாசம் பத்த தாய் அப்படி இப்படிங்காங்க. இதை கேட்டால் மீன் அம்மா சொல்கிறாங்க, வாயை மூடுறா முதல்ல அப்படிங்கிறாங்க. நான் ஏம்மா மூடணும், உன் மாப்பிள்ளையும் உன் பொண்ணையும் மூட சொல்லு, மூடிட்டு வாயை மூடிட்டு இருக்க சொல்லு. ஊராம் பிள்ளையை வளர்ப்பாங்களாம், தாம்பிள்ளையை தள்ளி வைப்பாங்களா அப்படிங்க. யாருக்கிட்டா தாம்பிள்ளையை தள்ளி வைக்க அப்படிங்கிறாங்க. நான் சொந்த மச்சினன் தானே, என் மேலே கை நீட்டுறாரு, நீ மேலே வர சுத்தமாக அக்கறை கிடையாது. ஆனால் வந்து யாரோ ஒரு பிள்ளையை எடுத்து வளர்க்கணும்னு சொன்னால் எனக்கு கடுப்பாக தான் ஆகும் அப்படிங்கிறாங்க. டேய் மாமாவெலாம் இப்படி பேசாத, நான் பாஸ் ஆகணும்னு சொன்னேன் எவ்வளோ சந்தோஷப்பட்டாது தெரியுமா அப்படிங்கிறாங்க. பட்டிருப்பார் ஒன்றையும் வச்சு ஏதாவது வேலை வாங்கி 202 ரூபா காசு சம்பாதிச்சேன்னா அதை வச்சு அவர் இன்னொரு கார் வாங்கிக்கலாம்னு நினச்சிருப்பாரு. மற்றபடி உன் மேலே பாசமெல்லாம் கிடையாது, அக்கறைலாம் கிடையாது. அவர் பயங்கரமான ஆள். ஸ்டாண்டில் விசாரித்து பார்த்தேன் அவரை பற்றி, அப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. சொல்லுவாங்கடா, உன்னை பற்றி விசாரித்தா சொல்லுவாங்க, எப்படி நீ வந்து எப்படி கெட்டவங்க கூட லாந்திரா வைக்கிறேன்னு சொல்லிட்டு மாமாவை விசாரித்தாலும் தெரியும் எப்பேற்பட்ட மனுஷன்னு சொல்லிட்டு. அதனால் மாமாவெல்லாம் தயவு செய்து நீ வார்த்தை பேசுறது வேலையை நான் அனுமதிக்க முடியாது அப்படிங்கிறாங்க. உடனே சத்யாட்ட சொல்கிறாங்க, டேய் சந்தோஷமாக அந்த மனுஷன் வந்து சீதா பாஸ் பண்ணதுக்கு வந்து மாலை வாங்கிட்டு வந்து அவளுக்கு வந்து கிஃப்ட்டு வாங்கிட்டு வந்து சந்தோஷமாக கொண்டார். ஏன்டா சந்தோஷத்தை கெடுக்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா சந்தோஷத்தை கெடுத்தது உன் மாப்பிள்ளாவையும் உன் மகளும். நான் வந்து சத்தகண்டாமல் சரி அவர் வந்திருக்காரு அமைதியாக இருப்பான்னு இருக்கேன். அவர் என்னன்னா ஊராம் பிள்ளையை கொண்டு வளர்ப்பேன் வைப்பேங்கிறாரு. எங்கள் அக்காவை பார்க்க துப்பு இல்லை, பிறகு எப்படி வளர்ப்பான்னு நான் கேட்க தானே செய்வேன் அப்படிங்கிறாங்க. சரி விட்றா, அவங்க வளர்க்கும்போது பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. அவங்க வளர்த்தாங்க அப்படின்னா நானே வளர்க்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. நீ என்னடா பண்ணுறது, அத்தானை மாரி நீ பண்ண முடியுமா அப்படிங்கிறாங்க சீதா. ஏன் பண்ண முடியாது, அன்றைக்கி நிலைமையில் சத்யா வந்து சின்ன பிள்ளை போயிட்டேன், ஒன்றும் வழி கிடையாது, எங்கள் அக்கா கல்யாணம் முடியும்போது அன்றைக்கி எனக்கு ஒரு வழி கிடையாதுன்னு சொல்லிட்டு இருந்துட்டு. ஆனால் இன்றைக்கி நிலைமை எப்படி கிடையாது, என்னால் பணம் எவ்வளோ நாளும் பெரட்ட முடியும், என்னன்னாலும் பண்ண முடியும் அப்படிங்க. ஏன் அந்த சிட்டி இருக்க திமிரில் பேசுதியா அப்படிங்கிறாங்க. ஆமாம் திமிரில் தான் பேசுகிறேன், அவன் என் நண்பன், எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவான் அப்படிங்கிறாங்க. அதே நண்பன் தான் வந்து மச்சானை வந்து அத்தானை மாற்றி விடுறதுக்கு அவ்வளோ வேலை பார்த்தான், முத்துமாவை மாற்றி விடுறதுக்கு அப்படிங்கிறாங்க. உங்கள் மாமன் சும்மா இருக்கணும், எதுக்கு ஒயின் ஷாப்பில் போயிருக்காரு அப்படிங்கிறாங்க. சரி இவர் ஒயின் ஷாப்பில் ஒரு அவர் போயிருக்காரு வச்சுருக்காரு, அவன் வீடியோ எடுத்து விடுவான், அது அவன் ஃப்ரெண்டு போட்டு விட்டானா வச்சானா. இதெல்லாம் ஓவராக தெரியலையா, அவன் மாமா மேலே கடுப்பில் பண்ணுறான், நீ உனக்கு புரியாமல் பண்ணிகிட்ருக்க. அக்காவும் மாமாவும் அவனை ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்கன்னு சொல்லி அந்த கடுப்பில் வேறு இருக்கான். நீ அவனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி இந்த வீட்டிலே பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. பாரு சீதா, நான் உன்னை நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும், உன்னை நல்ல நிலைமைக்கு வரணும், நான் சிட்டியில் வேலை பார்த்தா மட்டும்தான் முடியும். நான் ஒரு டிகிரி தான் இப்போ முடிக்க போகிறேன், டிகிரி முடிச்சு போகிறோம், வேலை தேடி அங்கங்கே அலைய முடியாது. ரெண்டாவது இப்போவுமே எனக்கு வேலை இருக்குது சரியா, ஒரு படித்து முடிச்ச பிறகு ஒரு 15,000 வேலை கிடைக்கிற இடத்துல எனக்கு 25,000 30,000 கொஞ்சம் சம்பளம் தரேன். அது போக நான் வந்து தொழில் பண்ணதில் பாதி பார்ட்னர், அதில் வர வருமானத்துலேயும் ஷேர் உண்டு, அப்படிங்கிற பெரிய ஆளாகிடுவேன் அப்படிங்கிறாங்க. அவனுக்கு பணம் எப்படிரா வருது அப்படிங்கிறாங்க. ஏதோ ஒரு வழியில் வருது அப்படிங்கிறாங்க. அவனுக்கு எப்படி வரும், திருட்டு வேலை பார்த்தா வரும் அப்படிங்கிறாங்க சீதா அம்மா. ஏம்மா அப்படிலாம் என் ஃப்ரெண்டை ஒரு மாதிரி பேசாதங்க அப்படிங்கிறாங்க. டே அவனை ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இந்த வீட்டில் இருக்காடா, அவனை வீட்டு விட்டு வெளில போடா அப்படிங்கிறாங்க. நியாயப்படி இந்த வீட்டை விட்டு நீங்கள் 2 பேர் தான் வெளியே போகணுன்னா வாடகைலேருந்து எல்லாமே நான் தான் கொடுத்துட்ருக்கேன், 3 மாதம் நீங்கள் கொடுக்கல, நீங்கள் வேணால் காலி பண்ணுங்க, நான் வேணா இருந்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. என்னடா இப்படிலாம் பேசுகிற அம்மாவை அப்படின்னு சொல்லி சீதா கேட்குறாங்க. வேறு எப்படி பேச முடியும், நீ போன்னு சொன்னால் நான் அம்மா அக்கா நல்லா இருக்குன்னு சொல்லி நான் கஷ்டப்பட்டுட்ருக்கேன், ஆனால் நீங்கள் என்ன ரொம்ப குறைச்சி பேசிகிட்டு இருக்கீங்க, அக்கா வாழ்க்கைக்காக தான் பேசிகிட்ருக்கேன், ஆனால் அக்காவும் புரிஞ்சுக்காமல் போகுது, அந்த மனுஷன் டிரைவர் அவன் வந்து பெரிய தோரணையாக பேசிகிட்டு இருக்கான் அப்படிங்கிறாங்க. சீதா அம்மா சொல்கிறாங்க, இந்த பாரு உனக்கு இதுக்கு மேலே மரியாதை இவ்வளோ தான், மாப்பிள்ளை ஏதாவது குறை பேசுனா அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. ஏம்மா நம்ம வீட்டை எவ்வளோ குறை பேசியிருக்காரு, என்னெல்லாம் பண்ணியிருக்காரு, குடிச்சிட்டு வந்து என்னெல்லாம் பண்ணார், உங்களை அசிங்கப்படுத்தினா அதெல்லாம் பெருசாக மறந்துடுவீங்க அப்படிங்கிறாங்க. டேய் நம்ம பொண்ணை கட்டி கொடுத்துட்டோம்டா அப்படிங்கிறா. ஆமாம் பொண்ணை கட்டி கொடுத்துட்டா அவங்க சொன்னால் ஐயா சாமி நிற்கணுமா, அதெல்லாம் அந்த காலம். சீதாவை நான் வந்து பெரிய அளவில் கட்டி கொடுக்க தான் போகிறேன், ஆனாலும் கட்டி கொடுத்த மாப்பிள்ளம்னா நான் நெஞ்சு நிமித்திட்டு தான் அனுப்பேன் அப்படிங்கிறாங்க. இப்படின்றனா எல்லோரும் வந்து உன்னை முத்து மாப்பிள்ளை மாதிரி வந்து சரி சரின்னு பொறுத்துட்டு போக மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. அவர் எங்கே பொறுத்துட்டு போனார், என் கையை முறுக்கி தானே விட்டார், நான் மாதக்கணக்கில் வந்து கஷ்டப்படுறோம்ல அப்படிங்கிறாங்க. நீ இன்னுமே வந்து ரொம்ப கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி தாண்டா மாப்பிள்ளை இப்படி பண்ணியிருக்காரு அப்படிங்கிறாங்க. ஆமாம் எனக்கு பூவை தலையில் தூவிட்டார் அப்படிங்கிறாங்க. நீ பண்ண காரியம் அப்படிடா அப்படிங்கிறாங்க. ஏமாங்க பாரு, நான் 1000 சொன்னாலும் சரி தான், மீனாக்கா வந்து அந்த பிள்ளைக்கு இருந்தால் தானே வந்து எடுத்து வளர்ப்பாங்க, அந்த பிள்ளையை இல்லாமல் கிட்டால்
அப்படிங்கிறாங்க. டேய் என்னடா பேசிகிட்டு இருக்க, லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி நான் சிந்திக்கலை, என்னை சிந்திக்க வச்சிடாம நான் சொல்கிறேன் கேளுங்க. அந்த புள்ள வந்து அங்கே இருக்கிறது தான் இவங்களுக்கு நல்லது. அதை எடுத்துக்கொண்டு வளர்ப்பேன் கிழிப்போம்னா அது நல்லா இருக்காது பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்பி போயிடுறாங்க. என்னம்மா அவன் எப்படி பேசுகிறான் அப்படிங்கிறாங்க. ரொம்ப ஓவராக தாண்டி போகிறான், வர வர மாமியை கழுதை போல போனாலாம் அந்த மாதிரி இவன் ஓவராக பண்ணிகிட்ருக்கான். நானும் சரி இன்றைக்கி தெரிஞ்சிடுவான் நாளைக்கு தெரிஞ்சிடுவான்னு பார்த்தா அவன் திருந்தவே மாட்டேங்கானடி. மாப்பிள்ளையும் மீனாவும் எவ்வளோ சந்தோஷமாக வீட்டுக்கு வந்து உனக்கு வாழ்த்து சொல்ல வந்தாங்க. ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்க, இந்த குடும்பத்துலேயே நீ தான் முதல்ல போட்டதாரி, உன்னால் இந்த குடும்பத்துக்கும் பெருமை எங்களுக்கும் பெருமைன்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஆனால் அவங்க வந்த மனசையே இவன் கஷ்டப்படுத்திட்டானே அப்படிங்கிறாங்க. மாமாவோட அருமையும் அக்காவோட அருமையும் இவனுக்கு என்னைக்கு தெரியுதோ அன்றைக்கி தான் திருந்துவாங்கம்மா. அக்கா படிக்காமல் எங்களெல்லாம் படிக்க வச்சா அதை கூட ஒரு நிமிஷம் பார்க்க மாட்டேங்கானே. இந்த சிட்டி வந்து நிறைய செலவு கொடுக்குறான், பணம் கொடுக்குறான்னு பெருசாக பேசுகிறான் அப்படிங்கிறாங்க. அவன் ஏதோ ஒரு கதையில் ஒன்று மாட்டி விட போகிறான், அன்றைக்கும் வாழ்க்கையும் முடிஞ்சிட மாட்டி அப்படின்னு சொல்லி அதை நினச்சா தாண்டி எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏமா ஒரு வாட்டி மாமா வீட்டில் பைக் எடுத்தான், அவங்க பெரிய மனசு பண்ணி அதை வாபஸ் வாங்கிட்டாங்க. வாழ்க்கைக்காக மாமா பண்ணி விட்டார். ஆனால் இன்னொரு வாட்டி ஏதாவது எங்கேயாவது மாட்டினா என்னம்மா செய்ய முடியும், எல்லா இடத்துலேருந்து மாமா காப்பாற்றிட்டு இருப்பாரா. அது போக மாமா இது மேலே செம்ம காண்டாக இருக்கார். போனால் போட்டும் திருந்துட்டுன்னு சொல்லி விட்டாருன்னு இவன் லைஃபே முடிஞ்சுது. ஒரு வாட்டி இவன் ஜெயிலுக்கு போயிட்டானே இவனுக்கு யார் வேலை கொடுப்பா. நினச்சிப்பார். அடுத்தாப்பில் அந்த சிட்டி மாதிரியே தான் வந்து அக்யூஸ்ட் ஆகும் அப்படிங்கிறாங்க. அதாண்டி எனக்கு பயமாக இருக்குது. உங்கள் அப்பா இருந்தால் கூட 2 தட்டு தட்டுவார், ஆனால் இப்போ வந்து தட்டுறதுக்கு கூட ஆள் இல்லை அப்படிங்கிறாங்க. தட்டுறதுக்காமல் ஆள் இல்லை, நீ வந்து மாமாட்ட மட்டும் சொல்லிப்பார், வசமாக 2 தட்டு தட்டட்டும் சரி வந்துடுவான் அப்படிங்கிறாங்க. ஏண்டி இப்போமே வந்து மாப்பிள்ளைக்கும் இவனுக்கு ஆக மாட்டேங்குது, இதில் கூட கொஞ்சமாக அப்படிங்கிறாங்க. வேறு என்னம்மா செய்கிறது அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. இங்கே ரோகிணி ரொம்பவே சிந்தனையாக உட்காந்துட்ருக்காங்க. நம்மளுக்கு வேறு வந்து வாரிசு வராதுன்னு சொல்லிட்டாங்களே, நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கிறாங்க. உடனே மனோஜ் வரார். ஏன் ரோகிணி அழுதுகிட்டே இருக்க அப்படின்னு. ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. ஒச்சை தெளிவழின்னா அழணுமா அதுக்கு, நீ தான் மாத்திரை வாங்கிட்டு வந்துட்டுல, மாத்திரை போடு அப்படிங்கிறாங்க. உடனே அந்த மாத்திரையை போடுறாங்க. அந்த மாத்திரையை பார்க்குறாங்க. ஏம்மா ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காம்மா அப்படிங்கிறாங்க. டேய் உன் பொண்டாட்டி மாத்திரை வேறு அதை மாற்றிட்டு வந்திருக்கா, அதை போட்டுறாமா அப்படிங்கிறாங்க. இப்போ வந்தம்மா அந்த மாத்திரை போட்டா அப்படிங்கிறாங்க. டேய் லூசாடா அப்படிங்கிறாங்க. நேராக எதுவும் ஆயிரப்போடா அப்படி அப்படிங்கிற. ஒன்றும் ஆகாது அப்படிங்கிறாங்க. ரோகிணி வா வா நம்ம கிளம்புவோம் அப்படி அப்படிங்கிறாங்க. எங்கே கிளம்பணும் அப்படிங்கிறாங்க. ஒரு பக்கம் கிளம்பண்டா வா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. இந்த சூழ்நிலையில் ஆண்டி நான் ஒன்றுமே சாப்பிடல வைக்கல, நீங்கள் எதுக்கு ஹாஸ்பிட்டல் கூப்பிடுறீங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா அந்த மாத்திரையை சுற்றி போடக்கூடாதுன்னு சொல்ல, நீ சம்மந்தமில்லாத மாத்திரைலாம் போட்டிருக்க, உனக்கு எதுவும் ஆகிட்டுனா என்னம்மா செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. இதெல்லாம் பெரிய அளவில் ஒன்றும் இல்லை, இது வந்து குழந்தைய வந்து அதாவது வாரிசே வராதவங்களுக்கு வந்து உருவாகிறதுக்கு ஒரு சத்தான இது தான், மற்றபடி இது ஒன்றுமே இல்லை, இது ஒன்றுமே செய்யாது அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. இந்த சூழ்நிலையில் விஜய் எங்கே இருக்க அப்படிங்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் இருக்கா. ஹாஸ்பிட்டலில் இருக்கே, என்ன செய்யுது உனக்கு அப்படிங்கிறாங்க. ரோகிணி ஒரு மாத்திரையை போட்டு அந்த மாதிரி மாத்திரை அப்படிங்கிறாங்க. நீ லூஸா, அவள் மாத்திரை இந்த ஆஸ்பத்திரி தான் வாங்கினா, அவளுக்கு தானே வாங்கினா அப்படிங்கிறாங்க. அவளுக்கு தான் வாங்கினாலா அப்படிங்கிறாங்க. நான் தான் பின்னாடி இருந்து பார்த்தனம்மா, அவள் அழுதும் வச்சதும் எல்லாத்தையும் கெஸ் பண்ணி பார்க்கும்போது அவளுக்குள்ளே மாத்திரை தான், அவள் ஏதோ நடிக்கா அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி நான் உன்ட்ட ஒன்று கேட்பேன் கரெக்டாக சொல்லு அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் ஆண்டி அப்படிங்கிறேன். நீ தான் ஹாஸ்பிட்டல் போனேன், அது உனக்கு தான் போனேன் அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி நான் வித்யாவுக்கு தான் போனேன் அப்படிங்கிறாங்க. வித்யா தான் கல்யாணம் முடியலையே அப்படிங்கிறாங்க. அது வேறு வித்யா ஆண்டி அப்படிங்கிறாங்க. இப்போ பார்வதி ஆஸ்பத்திரிக்கு வரா, அவட்ட பார்த்து சொல்லு அப்படிங்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் வந்து பார்வதி நிற்கிறாங்க. உடனே ஆண்டி அது வந்து வேறு ஆள், வேறு வித்யா அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை என்கிட்ட ஏமாத்தாத, வேறு ஒரு வித்யாவுக்கு ஹாஸ்பிட்டல் போன வைக்கணும்னு சொல்கிறீங்க, அதே ஹாஸ்பிட்டல் நான் நின்றேன், உன் ஃப்ரெண்டு வித்யாவும் நின்றுந்தான், இந்த மாதிரி எதுவும் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும், இந்த பாரு ஃபோட்டோவை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவை காமிக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே விஜயா ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. என்ன ரோகிணி இதை கேட்டு நீ என்ன சொல்ல போகிற அப்படிங்கிறாங்க. உடனே அத்தை அத்தை அப்படின்னு அத்தைங்க அப்படிங்கிறாங்க. உடனே சொல்கிறாங்க, நான் தான் சொன்னோம்ல இந்த மாத்திரை அதுக்குள்ளே மாத்திரை தான், ரோகிணி தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க, அதே ஹாஸ்பிட்டல் தான். ரோகிணி சொல்கிறது உண்மையா, பார்வதி ஆண்டி சொல்கிறது உண்மையானா ஹாஸ்பிட்டலில் கேட்டால் தெரிஞ்சிட போகுது அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, அதெல்லாம் வேண்டாம் அப்படி அப்படிங்கிறாங்க. ஏன் வேண்டாம் அப்படி அப்படிங்கிறாங்க. நான் போகலை வைக்கல அப்படிங்கிறாங்க. உடனே சொல்கிறாங்க, ரவி நம்ம அந்த ஹாஸ்பிட்டலில் போய் ரோகிணி பேரில் சீட்டு போட்டிருக்கான்னு பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படிங்கிறாங்க. நேராக போகிறாங்க, ஹாஸ்பிட்டலில் போய் கேட்குறாங்க. அவங்க கரெக்டாக சொல்லிடுறாங்க, ரோகிணி பேரில் சீட்டு போட்டிருக்கு, அவங்க இத்தனை நம்பர் டோக்கன் இத்தனை நம்ம பார்த்தாங்க, அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை அப்படின்னு எல்லாமே சொல்லிடுறாங்க. இதை கொண்டு விஜயாட்ட சொல்கிறாங்க. ஆண்டி பார்வதி ஆண்டி சொன்னது உண்மை, ஹாஸ்பிட்டல் போனது ரோகிணியும் வித்யாவும் தான், அதுவும் அவங்க வேறு ஃப்ரெண்டு வித்யா கிடையாது, இதே ஃப்ரெண்டு வித்யா தான், அவங்க சிசிடிவி கூட பார்த்தோம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட நான் ரோகிணி உனக்கு வந்து பிள்ளையே பிறக்காது, அதை வந்து சொன்னால் வந்து நான் எதுவும் நினச்சிக்கணும் அப்படி சொல்லலையா அப்படி இப்படிங்கிறாங்க. ஏம்மா இருமா ரோகிணி
அவங்கலாம் சொல்லுறதெல்லாம் உண்மையா அப்படிங்கிறாங்க. ஆமாம் மனோஜ் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட மனோஜ் ஒன்றும் உடலை விஜயாவுக்கு அதுக்கு மேலே தலையில் எதையோ போட்ட மாதிரி இருக்குது. என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நம்மளுக்கு வந்து அதே அதோ கதி தானா, ரோகிணியோட சொத்து மொத்தமாக நம்மளுக்கு வராதா, சித்தி வேறு ஒரு சின்ன குழந்தைய வச்சுருக்குன்னு சொல்லுது அப்படின்னு சொன்னால் சொத்து போகிறோம் அங்கே போயிருமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே முழிக்கிறாங்க. உடனே பார்வதி, அப்போ இவளுக்கு இன்னும் பிறக்காது அப்படின்னு சொன்னால் அப்பாவோட பணம் எல்லாமே நம்மளுக்கு வராதா, அப்பா ஒரு சின்னதாக ஒரு பொண்ணை கட்டியிருக்காங்க, அந்த பிள்ளைக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு சொல்கிறாங்க, அவங்க தான் போகுமா அப்படிங்கிறாங்க. நீ சொல்லுது வச்சு பார்க்கும்போது அப்பாவுக்கு வந்து வாரிசுன்னா அங்கே தான் போகும்னு நினைக்கேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயாவுக்கு ஒன்றும் உடலை ஆகா சீன் ஓவர் போலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஓரமாக உட்காந்துருக்காங்க. உடனே முத்து வர்றாரு, என்னாச்சு எல்லோரும் அதுக்குள்ள ஒரு மாதிரி இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, டே இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. சரிதான், அம்மாவுக்கு வந்து அதுக்கு வாரிசு வராது கூட பிரச்சனை இல்லை போல், அங்கே சொத்து வராது இன்னுமே அவ்வளோதான் அப்படின்னு தான் அங்கே முழிக்கிறாங்க. அப்படிங்கும்போது முழிக்கும்போது மனோஜ் ஒரு மாதிரி கிறங்கியிருக்காரு. அதில் அவனு தண்ணி தொளிங்க அப்படிங்கிற தண்ணி தொளிக்கிறாங்க. எல்லோரும் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. வீட்டில் போய் ரொம்பவே சோகமாக இருக்குது. மீனா சமைச்சிட்றாங்க. உடனே எல்லோரும் சாப்பிடுவாங்க அப்படிங்கிறாங்க. உடனே சாப்பிட தானே இருக்குது அப்படிங்க, எல்லாமே இருக்குது அப்படிங்கிறாங்க. அதானே இந்த வீட்டில் வந்து நல்லது நடக்கக்கூடாது, வைக்காது உனக்கு தான் நல்லது நடக்கணும்னு நினைப்பேன், அதேமாதிரி ஆயிடுச்சு. நீ எங்கேயோ இருந்து வந்து பிள்ளைய எடுத்து வளர்க்கணும் போகணும் வரணும்னு சொன்னேன். இப்போ அதே மாதிரி தான் அந்த வீட்டில் பாக்கி விட்டுட்டுருக்க. நீங்கள் 2 பேரும் பார்த்த பார்வை தான் இந்த வீட்டுக்கு வழங்காமல் போகுது. நீ என்றைக்கு இந்த வீட்டுக்கு ஆள் வச்சியோ அன்னையிலேருந்து வீடு வழங்காமல் போச்சு. பாரு, ரோகிணி வந்து டாக்டர் இப்படி சொல்லியிருக்காரு அப்படிங்கிறாங்க. அத்தை, அது அவங்கள சார்ந்தது, என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. நீ தானடி முதல்ல வந்த, நீ ஆக்கங்கட்டவா, நீ வந்ததுனால தான் அந்த வீடு இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, உன்கிட்ட மறுபடியும் பேசினேன் வச்சதுக்காக நான் உனக்கு பொறுத்துக்கிட்டு இருக்கேன், இல்லைன்னா ஒரு வாங்கிடுவேன் அப்படிங்கிறேன். ஏங்க நீங்கள் என்னன்னாலும் வாங்குவாங்க, நான் சொன்னது உண்மை தான். இவன் ஆக்கங்கட்ட வந்ததுனால இந்த வீடே விளங்காமல் போச்சு. என் செல்ல மருமவா ரோகிணி, அந்த மருமகளுக்கு இப்படி சொல்லிட்டாங்க டாக்டர் அப்படிங்கிறாங்க. அது உடல் உள்ள பிரச்சனை என்ன, அது நீ டாக்டரை போய் தான் என்ன ஏதுன்னு கேட்கணும் அப்படிங்கிறாங்க. கேட்க தாங்க போகிறேன், ஏன் அப்படி சொன்னான்னு கேட்க தான் போகிறேன். டாக்டர் என்ன பெரிய கடவுளா, நான் நாளைக்கு போய் கேட்க தான் போகிறேன் அப்படிங்கிறாங்க. ரோகிணி சொல்கிறாங்க, மேலும் போய் என்ன அசிங்கப்படுத்த போகிறீங்களா ஆண்டி அப்படிங்கிறாங்க. ஏமா கேட்கக்கூடாது, கேட்க தான் போகிறேன். எப்படி கல்யாணம் ஆகி குழந்தைய பிறக்காதுன்னா இது வாரிசு வராதுன்னா அது என்ன கதை, எப்படினாலும் வரத்தானே செய்யணும், உடல் எந்த பிரச்சனையும் தான் இல்லையே அப்படி அப்படிங்கிறாங்க. நீனா டாக்டருக்கு படிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்குறாங்க. ஏங்க நான் டாக்டருக்கு படிக்கலனாலும் நாட்டு நடப்பு எனக்கு தான் தெரியதான் செய்யும். டாக்டர் வந்து நிறைய பணம் பிடுங்கிறதுக்காக கூட இப்படி சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறாங்க. டாக்டர்லாம் அப்படி செய்ய மாட்டாங்க அந்த ஹாஸ்பிட்டலில் அப்படி இப்படிங்கிறாங்க பார்வதி. உடனே இங்கே உனக்கு 5 தெரியுமா பார்வதி, நீ எத்தனை ஹாஸ்பிட்டல் போயிட்டேன், நான் போய் நாளைக்கு என்னென்னு கேட்க தான் போகிறேன். ரோகிணி அந்த சீட்டு எனக்கு கொடு அப்படிங்கிறாங்க. ஆண்டி அதெல்லாம் வேண்டாம், அவங்க தான் அப்படி சொல்லிட்டாங்கல்ல அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்லிட்டா அப்படி விட்டுற முடியுமா, நீ வாரிசு இல்லாமல் இந்த வீட்டில் இருந்தால் என் பையன் இல்லாமல் என்ன ஆகும், அவன் நீ வாரிசு பெற்று கொடுப்ப, உன் சொத்து ஒட்டுமொத்த சொத்து வந்து என் பையனுக்கு வரும். நீங்கள் 2 பேரும் நல்லா இருப்பீங்கன்னு நினச்சி தான் நான் உனக்கு கல்யாணம் முடிச்சு வச்சேன். எவ்வளோ எதிர்ப்புக்கு மீறி கல்யாணம் முடிச்சு வச்சேன். உங்கள் அப்பாவுக்கு சம்மதம் இல்லை, அதுபோக வந்து யாருக்கும் சம்மதம் இல்லை. ஆனாலும் நான் வந்து என் மருமகள் ஆக்கணும், நீ என் பையனுக்கு மருமகளை ஆக்கியே தீரணும்னு சொல்லி தான் நான் பண்ணி வச்சேன். அப்படி உனக்கு வந்து வாரிசு இல்லைன்னு என்னால் தாங்க முடியுமா, என்னால் சுத்தமாக முடியல. அதனால் நான் நாளைக்கு காலையிலே ஹாஸ்பிட்டல் போய் என்ன ஏதுன்னு கேட்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. ஆண்டி வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிறாங்க. என்ன வேண்டாம் அப்படிங்கிறாங்க. உடனே என்கிட்ட அது டோக்கன் தொலைச்சிட்டேன் அப்படி அப்படிங்கிறாங்க. உடனே சுருதி சொல்கிறாங்க, அந்த நம்பர் டோக்கன் நம்பர் 6ன்னு சொன்னாலே ரோகிணி இதை சொல்லிடுவாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா அப்படிங்கிறாங்க. வேறு சுருதி வேறு ஏதாவது தேவையில்லாமல் பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ரொம்பவே கிட போகிறாங்க. காலையிலே விடிஞ்சோன்னா விஜயா வந்து நேராக பார்வதி வீட்டுக்கு போகிறாங்க. உடனே என்ன மாஸ்டர் நேரத்தில் வந்துட்டீங்க அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி அதுக்கு வரல, இப்போ வந்து நேராக நம்ம ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படிங்கிறாங்க. எந்த ஹாஸ்பிட்டலுக்கு அப்படிங்கிறாங்க. விடிய கிளாஸ் எடுத்தால் நீ வந்து ராமனுக்கு சீதை சித்துன்னு சொல்ல போலையே, நீ கிளம்பு அப்படிங்கிறாங்க. எங்கே அப்படிங்கிறாங்க. இப்போ தானே சொன்னேன் ஆஸ்பத்திரிக்குன்னு சொல்லிட்டு, மரமண்டை புரியாதா வா அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரி போகிறாங்க. ஆஸ்பத்திரி அடைச்சிருக்கு, இன்னும் திறக்கலையா அப்படிங்கிறாங்க. இன்னும் 1 ஹவர் ஆகும் மேடம் அப்படிங்கிறாங்க. வாசல்லே காத்திருக்காங்க. டாக்டர் சொல்கிறாங்க, சார் ஒரு கஸ்டமர் வந்து காலையிலே வந்து உட்காந்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு நிறைய வயசு இருக்குமாம்மா, அவங்களாமா இந்த நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க, இன்னும் அவங்களுக்கு வாரிசு இல்லையா அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. அவங்கள வர சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. சார் அவங்களுக்கு டோக்கன் இன்னும் கொடுக்கல அப்படிங்கிறாங்க. டோக்கன்லாம் கொடுக்க வேண்டாம், அவங்கள வர சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. வராங்க. சார் 6ஆம் நம்பர் டோக்கன் அப்படிங்கிறாங்க. ஏம்மா அதான் டோக்கனே கொடுக்கல, 6ஆம் நம்பருங்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை சார் நேற்று வந்து 6ஆம் நம்பர் டோக்கனை பற்றி கேட்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே அதும்மா என் வீட்டம்மா செக்ஷன் 6ஆம் நம்பரு, சரி எங்கே போங்க அப்படிங்கிறாங்க. உடனே மேடம் நேற்று 6ஆம் நம்பர் வந்தாங்களா ரோகிணி அப்படிங்கிறாங்க. அவங்க பேர்லாம் தெரியாது, சொல்லுங்கள் எங்களுக்கு நம்பர் தான் கணக்கு அப்படிங்கிறாங்க. உடனே அவங்ககிட்ட வந்து நீங்கள் இப்படி சொன்னீங்களா அப்படிங்கிறாங்க. அம்மா கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன், அவங்க ரிப்போர்ட்டை பார்த்து தான் சொல்லியிருப்பேன் அப்படிங்கிறாங்க. இல்லை அவளுக்கு வந்து இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கு, அவள் சத்தான ஆகாரம் சாப்பிட்றா, பெரிய பணக்கார வீட்டுக்குள்ளே, அவளுக்கு நீங்கள் இப்போ வாரிசே வராதுன்னு எப்படி சொல்லலாம் நீங்கள் அப்படிங்கிறாங்க. ஏமாங்க பாருங்கள், ரிப்போர்ட்டை வச்சு தான் நான் சொல்ல முடியும், நானாக சொல்ல முடியாது. நானாக சொல்லதுக்கு நான் தீர்க்கதரிசியாக, அவங்க ரிப்போர்ட்டில் தெரிஞ்சிச்சு, ஸ்கேன் பண்ணி பார்த்தோம், எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு தான் லேபில் கம்ப்ளீட்டாக செக் பண்ணி பார்த்து தான் சொன்னேன். அவங்களுக்கு வாய்ப்பே இல்லை,
ஏற்கனவே அவங்களுக்கு வந்து ஒரு வாரிசு இருக்குதாம், அதோட முடிஞ்சது. இன்னும் ஒரு வாரிசுக்கு அவங்களுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறாங்க. என்ன டாக்டர் நீங்கள் லூஸ் மாதிரி பேசுகிறீங்க, அவங்களுக்கு ஏற்கனவே வாரிசு இல்லையே அப்படிங்கிறாங்க. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அந்த பொண்ணுகிட்ட கேட்டேன், ஒரு வாரிசு இருக்கான்னா ஆமான்னு சொன்னாங்க. அந்த வாரிசுக்கு அப்புறம் இன்னொரு வாரிசு அவங்க வேணும்னு எதிர்பார்க்கும்போது, இல்லைம்மா அதுக்கு வாய்ப்பு இல்லை, நீங்கள் அந்த நிலையெல்லாம் கடந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிவிட்டேன். அதுக்கு அவங்க ஒரு மாத்திரை கொடுங்க அப்படின்னாங்க. அந்த மாத்திரை உங்களுக்கு வேலை செய்யாதுமான்னு சொல்லும்போது, இல்லை ஏதோ ஒரு வகையில் நல்லது நடந்தால் நல்லது தானே, மாத்திரை தாங்கன்னாங்க. அதனால் சும்மா மாத்திரை கொடுத்துவிட்டேன். அந்த மாத்திரை வெறும் சத்து மாத்திரை தான், வேறு ஒன்றும் செய்யாது அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் விஜயாவுக்கு ஒன்றும் ஒரு மாதிரி ஆயிடுது. டாக்டர் வேறு மாதிரி வழியே இல்லையா அப்படிங்கிறாங்க. ஏம்மா நான் உங்களுக்கு சொல்லுறது புரியலையா? நீங்கள் காலையிலேயே ஹாஸ்பிட்டலில் இருந்தோன்னே நாங்கள் என்னமோ ஏதோ சரி இவ்வளோ வயசான வந்துட்டோமா ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்களா, அப்போ அவங்களுக்கு வாரிசோட முக்கியத்துவம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக வந்தால் நீங்கள் பழைய அந்த ஆளுகளுக்கு விசாரிச்சுட்டு இருக்கீங்க. சரி நீங்களும் எங்கள் தாய் வயசு இருக்குன்னு சொல்லி பதில் சொல்லிக்கிட்டு இருந்தால் நீங்கள் என்ன பதிலுக்கு பதில் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பெல் அமுக்குறாங்க. பெல் அமுக்கணுன்னே நர்ஸ்லாம் வராங்க. இவங்களை வெளில அனுப்புங்க அப்படிங்கிறாங்க. இம்மா வெளில போங்க அப்படிங்கிறாங்க. இவன் என்னடி இப்படி சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கேட்குறாங்க. இனி என்ன நடக்கும் இந்த சிறகடிக்க ஆசை சீரியலில் அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.